தேங்க்யூக்கா. தலை சாமி திறந்து பார்க்க சொன்னார், அப்படியே போட்டு சொன்னார். தர சாமி அப்படியே பார்த்துங்க. வண்டியா பாப்பா வாடா போனடா. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வனதுர்க்கை அம்மனை பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன். இது வந்து மலையில் இருக்குது. மலையில் போயிட்டு நாங்கள் எப்படிலாம் பார்க்குறோம் எல்லாமே உங்களுக்கு பதிவில் காட்டுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க போகலாம். ரூட் எல்லாமே பாருங்கள், ஃப்ரீயாக போகணும். கப்பல் சேஞ்ச் ஆகிற கூட ஏன்னா வச்சுருவோம். ஆன்லேயே இருக்கட்டும். இல்லைன்னா இப்படி ஒரு 10 நிமிடம் போயிட்டு போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஏறிலாம் ஜிவா, வா ஜிவா, பயப்படாத. கிட்டத்தட்ட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. போக கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் இருக்கார். விநாயகரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வழியில் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வனதுர்க்கை அம்மன். கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கோம். முன்னாடி போங்க. பருவது மலை ஏறிச்சு ஏற முடியாதா? பாத்துல பாத்துல போங்க போங்க, ஏறுங்க ஏறுங்க. மணி நாவதுன்னு பாத்துக்கோங்க. இப்பவே அம்மா சொல்றது கேளுங்க, கரெக்டா நல்லதே நடக்கும். அனுபவத்துல சொல்றாங்க எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதம் வந்து ஒரு சீரமைப்பாக இல்லை, கல்லும் முள்ளும் காலுக்கு மற்ற அந்த முறையில் இருக்குது. வாங்க பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன. அண்ணங்க ஆமாண்ணா. வணக்கம் மக்கள், இப்போது கால வச்சு ஏறி இருக்கிறோம். மேலே பார்த்துக்கலாம். பேசு பேர் போனது அதெல்லாம் யாருன்னு அதெல்லாம் ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கா, போயிட்டு வரது கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடலாம்ல. நீங்க அறியாத பசங்க போய் வரலாம் பாப்பா. ஒரு மணி நேரம் முதல்ல வீடியோ ஆன்லேயே தான் இருக்கும். மொத்தம் 25-30 லட்சத்துக்கு கொடுத்துட்டியா? இப்போதான் நம்ம வந்து கால்வாசி வந்திருக்கோம். பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு.
நேரம் அடி கேட்டாங்க பண்ண இருந்தா கூட ஏறும் போடா பார்த்து ரவுதத்துக்கே மூச்சு இப்படி வாங்குது. இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணமூர்த்தி பாண்டி பாரு. சீக்கிரம் போங்க. நீங்கன்னா இன்னும் இப்போ போய் எத்தனை மணிக்கு வரங்க நீங்க? 12 மணிக்கு நைட்டுக்கா? ஏறுங்க. லைட் வச்சிருக்கோம். தண்ணி ஒண்ணா ஒரு வாட்டி தண்ணி இது கட்டி குடிச்சிடாதீங்களா? சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். நாமா அம்மா கார் செட்ல நல்ல போறாங்க. அது 1000 நான் ஒன்றும் இல்லை கட்டமாக இருக்கு போகிறேன். ஹாய் கைஸ், இப்போ எப்படி எங்ககிட்ட வாட்டர் கேன் வந்ததுன்னா, ஒரு ஃபேமிலி போனாங்க. என்னப்பா தம்பி இப்போ தான் போகிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை மேடம், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, ஃபங்க்ஷன் நடத்தணும், கேம்ஸ் பண்ணோம், அதனால் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் இப்போ போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போங்க கொடுத்தாங்க. கொம்பு பருவத்து குத்து கொக்க சீட் எடுத்து ஏதாமா பாண்டியங்கடா பின்னாடி பின்னாடி அதான் போன பொருள் இது கம்மி. அதை விட இது கம்மியும் குடு குடுன்னு ஓடக்கூடாது. அப்படியே இல்ல போறாங்க போறாங்க. அப்படியே பாரு ஓடாம நீங்க போட்டு நிறைய போயிட்டே இருக்கு. ஓடிங்கன்னா மூச்சு வாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக் நடந்துக்கினே இருக்கு. ஏழு மலையாம், அதுல ஒரு மலை தான் ஏறிக்கிறேன், 6 மலை பாண்டியா. நான் என்னத்துக்கு வந்தேன் நினைக்கிறியா? என்ன வா கடா போய்விடா வா உக்காண்ட பாண்டி உக்காட்டனா கேடு உக்காந்து ஏறா அதெல்லாம் பார்த்து தலையை மாட்டிக்கிறா. ஐயோ மாட்டான். நமக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் 1 மாதம் இருக்குது நடுவில். இப்போ எக்ஸாமு, அது மட்டும் படித்தா போதும். கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. போங்க வண்டியா பாப்பா வாடா போங்கடா. வாங்கி திரும்படா. கஷ்டப்பட்டு 2 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. எத்தனை நாள்னாலும் எவன் எதை சொல்லும். என்ன பேச நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கொக்க கும்பம் பருவத்து குத்து கொக்க சீர்த்த எடுத்து. அதுக்கு என்ன பொருள்? கொக்கு வந்து தன் இறைக்காக ஒத்த காலில் அந்த வாய்க்காலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் செயல் வந்து இந்த மலையில் போயிட்டுருக்கு. நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நாங்கள் நேர் வழியே செல்வோம். என் அண்ணன் பசங்க மாதிரி ஏறுதுங்கண்ணா. ஓரம்ப்பா, இதுல ஒன்னா கீழே தான் உயினும்.
வா வா ஜிவா ஜிவா ஏறு. கஷ்டப்பட்டு ஏறின்னு இருக்குங்க. வாங்க இதில் முடியல, மூச்சு வாங்குது, உட்காந்து இருக்கோம். நாங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. இன்னும் முடியல. நம்ம தலைவர் முன்னாடி போயின்னு இருக்காங்க பாதி பேர். ஓரளவு மலை ஏறிட்டோம். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா யானையோடைய சாணம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா இப்போ தான் இருக்குது. யானை வந்து எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல. அது நாங்கள் போகிறோம். சப்போஸ் வந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே வாங்க போவோம். யானை எங்கே எத்தனை மலை போகிறது? அது கிடைக்குதாண்ணா ஒருத்தங்க 10-11 மணி வரும். பயப்படாதடா, வாடா நம்ம பார்த்துலாம்டா. ஒரு கால்வாசி இருக்கும். தேங்க்யூக்கா. பேச போறீங்களா? போயிடலாண்டா பார்ப்போம். போங்க. இன்னும் பாதி ஏறிக்கிறோம். சரிண்ணா. இந்த இதுல தான் பார்த்தா அங்கே தெரியும் பாருங்க. அவ்வளோதான். எங்கள்கிட்ட ஃப்ரீயாக போக வேண்டியதான். மேலே யாரெல்லாம் இருக்காங்களாண்ணா? இங்கே மலையை சுற்றினே ஒருத்தம் ஆஞ்சநேயர் வந்துட்டா. அதான் குதிரா கோயில், அது மலை மேலக்குது. அதான் அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இப்போ வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் வியூ காட்டு. இன்னும் எவ்வளோ தூரங்க இருக்குது? ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிள் அப்படி சுற்றினாரு. வேறு இது ஒரு கோவில் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. நம்மளும் பெருச்சுமா 200 வருஷம் வாழ ஆசையாக தாங்கிட்டு வா போவோம். அது எங்கன்னா போச்சிங்க? விட்டு விட்டா போகலாம்டா. கிட்டத்தட்ட வந்தாச்சு. இங்கே எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அவங்க தான் நம்மளுடைய ஃபேமிலி. கேட்டா அவங்க தான் எங்களோட ஃபேமிலி. வந்து ஃபேவராக பேசினாங்க. கொஞ்சம் ஃபேவராக இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. நீங்களா? நீங்க தானா? 6 மணி ஆகிட்டு தான் முதல்ல பாருங்க மாதிரி மூடி கட்டுவாங்க. குரங்கு போய் வெளியே பூ மாதிரிலாம் பிடிச்சிடும். நன்றி தாத்தா. அதில் ஒரு 4 பேர் கூப்பிட்டு சொல்லிட்டு வரணும். இப்போ தான் வந்தேன். நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா முக்கால்வாசி தூரம் நாங்கள் கடந்துட்டோம். குளம் வந்து நாங்கள் வந்து நிறைய மலையை தாண்டி வந்ததுனால எங்களுக்கு எதுவுமே எங்கே எது இருக்குதுன்னு தெரியல. நிலம் கூட கண்ணில் தெரியல. எல்லாமே சுற்றிலும் மலை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. பேசுறியா? நிம்மதி கிடைக்குதுப்பா. அப்புறம் சந்தோஷம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. வாங்க பார்த்துக்கலாம். விநாயகர் ஒட்டு வைங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர். நம்ம வந்து விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடப்பாறை மாலையை வந்து நம்ம வந்து பயணிக்க போகிறோம். இதில் வந்து சேஃபாக பயணிக்கணும். இன்கேஸ் எதனா ஆயிடுச்சுன்னா இந்த நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. அவங்களுடைய சேஃபு அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஓகே
படிக்கட்டு கூலிங்காக இருக்குது மேலே வந்தோடனே. முருகர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார். முருகா கிட்டத்தட்ட கிட்ட வந்தாச்சுங்க. வாங்க பார்த்துக்கலாம். கட்டப்பாறை மலையை தான் ஏற போகிறோம். பருவதமலை மாரி அந்த கிட்ட பருவதமலை அந்த கிட்ட எப்படி இருக்குதோ அந்த மாதிரி. இது அப்படியே கையோட வந்துச்சு. என்ன கையோட வந்துச்சு என்னடா அவர்த்த. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கட்டப்பாறை மலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலையில் வந்து செதுக்கி பார்த்துருக்காங்க. இதில் வந்து படிக்கட்டு வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து காமிப்பா கை வீசி புழுவா கையில் பிடிச்சினவா இப்படி தாங்க இருக்கு. இவர் தான் ஹெல்மெட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் தான் டிடிஎஃப்ஓட சித்தப்பா. என்ன சித்தப்பு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல. நீ என்ன பரவாயில்ல ஏறது. இப்போ வந்து ஆப்போசிட் காமியாடா, ஆப்போசிட் காமினால பாட்டியா இப்படியே இருந்துச்சு. சரி ஒரு செல்ல ஒரு கையில் செல்ல கிட்டத்தட்ட கிட்ட வந்தாச்சுங்க. மேலே அம்மனை போயிட்டு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா செதுக்குனா படிக்கட்டு. அது வந்து கல்லு முள்ளுமா இருக்குது. இது வந்து செதுக்குனா படிக்கட்டு. இதுக்கப்புறம் எத்தனை மலை இருக்குன்னு என்ன இதுன்னு கேளு. நான் எனக்கு நான் தெரிஞ்சா நான் பண்ண பண்ணுவேன். ஜிஎம்சி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுற வை ஒரு மாதத்துக்கு போடவா பண்ண ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி சரி ஜிஎம்சி போட்டு வரோம். பண்ணியிருக்கோம். செட்டு பத்திரம் ஹலோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வந்து கல் பாதை இருக்குது. நம்ம ஆணி பாதை முடிச்சிட்டோம். இப்போ வந்து கல் பாதை. அதுக்கடுத்து என்ன இருக்கும் நான் காமிக்கிறேன். வாங்க டக்கு டக்குன்னு ஃபினிஷ் பண்ணுறோம். ஏய் ஏறு வா ஜீவா செல்லுலாம் ஏறு. பிஜிஎம் போடு. பாட்டு போட்டுருவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மலைகளிலுமே பயணிச்சிட்டோம். எல்லாமே முடிஞ்சுது. சாமி இருக்காங்க. சாமிக்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் உடனடியாக ஊருக்கு போனோம். நாங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் ஏறிட்டோம். இறங்குறது எவ்வளோன்னு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எண்டிங்கில் வீடியோ போடுறேன். ஓகே, சாமி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு காமிக்கிறோம். ஐய் ஆஃப் பண்ணுவா அப்படியே வருவா. அப்படியே வா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான செடிகள்லாம் இருக்குது. நிறைய நல்ல ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மழை வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மழையா இல்லை பனியா மேகமானு எங்களுக்கு தெரியல. சூரியன் போயிட்டாங்க. சரி நம்ம சாமி பார்க்கணும். தலை சாமி திறந்து பார்க்க சொன்னார். அப்படியே போட்டு சொன்னார். தர சாமி அப்படியே பார்த்துங்க. அம்மன் வந்து இருக்காங்க. அம்மன் வந்து கிட்ட வந்து பாருங்க. ஃப்ளாஷ் கிட்ட. இவங்க தான் வந்து வன துர்க்கை அம்மன். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டமாக இருந்தது. ஓகே, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் காமிக்கிறேன். அடுத்தது அவுட்ரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்ரு பாண்டியா கூட்டு ஏறா
ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏய் எப்படி இருந்தது அப்படியே பண்ணிடுற பண்டி. மழை வந்ததுன்னா தண்ணி சேமிக்கப்படும் இடம் இங்கே வந்து அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு சிவன் இருக்காங்க. இங்கே வந்து சிவன் சிலை இருக்குது. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இன்னும் ஓரிரு நேரத்தில் நாங்கள் கீழே போனால் தான் ஊருக்கு போக முடியும். எங்களுக்கு வந்து 3 hours ட்ராவல் இருக்குது. வாங்க போகலாம். குழந்தை இல்லை அப்படின்னா வந்து இங்கே வந்து தென்னை மரம் நட்டு தென்னை மரம் வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு வந்து இங்கே ஐதீகம் இருக்குது. அதனால் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சாலும் இங்கே வந்து தென்னைக்கன்று வைக்கணும். பண்ணிட்டேன். சுற்றி காமிச்சிருவாங்க. இது என்ன துணின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா நீங்கள் எதனா வேண்டுதல் வச்சிங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வந்து இந்த மரத்தில் கட்டினீங்கன்னா 18 நாளில் கண்டிப்பாக நடக்கும். அந்தளவுக்கு அம்மன்கிட்ட அருள் இருக்குது. பெரிய வேலு, இதுதான் வந்து பெரிய வேலு. கை சுருக்கு போறே பண்டி. கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. சாமி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் கீழே போக போகிறோம். பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சாமி. இதுக்கு வந்து ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. ஓகே, எங்களுக்கு நேம் தெரியல, பட் இருந்தாலும் இங்கே நேமு போடல. ஓகே, நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய்.